ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. இது ஒரு ஆராதனை ஆயத்த தியானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின்படி சகோதர சபையினுடைய ஆராதனை நடைபெறுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேதத்தின்படி சகோதர சபையினுடைய ஆராதனை 3 பகுதிகளை உள்ளடக்கி உள்ளது. ஒன்று, கூடி வருதல், மீட்டிங் டுகெதர். 1 கொரிந்தியர் 11:17 வாசிக்கிறோம், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே என்று. ஆகவே கூடி வருதல் என்பது மிக முக்கியமான அம்சமாகும். 2வது, அப்பம் பிட்குதல், பிரேக்கிங் ஆஃப் பிரெட். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று அப்போஸ்தலர் 2:46 வாசிக்கிறோம். 2வதாக அப்பம் பிட்குதல். 3வதாக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி, கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல், ரிமெம்பரிங் லார்ட்ஸ் டெத். இந்த 3 பகுதிகளும் சகோதர சபையினுடைய இந்த ஆராதனையில் முக்கிய பங்கு வகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் யோர்தான் தேசத்தில் இருந்த பொழுது அப்பம் பிட்குதலுக்காக சில மாதங்கள் காத்திருப்போம். மற்ற வாரங்களில் கூடுவோம், கூடி வருதல் உண்டு. ஆனால் இந்த அப்பம் பிட்குதலும் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் இருக்காது. ஆகவே அந்த ஆராதனை முழுமை பெறாது என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து தெரிவிக்கிற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:23 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11:24. முதலாவது, அப்பம் பிற்கும் போது நாம் அவரை நினைவு கூறுகிறோம் என்ற கட்டளையை இங்கு பார்க்கிறோம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 2வதாக மறுபடியும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது. ஆகவே இந்த 2 இந்த அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் பானம் பண்ணுகிற அந்த ரா போஜனத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய பந்தியில் அவருடைய பாடும் மரணத்தை நாம் நினைவு கூறுதலும் தெரிவிக்குதலும், ப்ரொக்ளைமிங், ரிமெம்பரிங் அண்ட் ப்ரொக்ளைமிங். இந்த ப்ரொக்ளைமிங் என்பதற்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பொருள்படுகிறது. ஆகவே இந்த போஜனத்தில் கையிடுகிற ஒவ்வொருவரும் அவருடைய மரணத்தை சாட்சியாக நாம் தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய மரணத்தை ஏன் நாம் நினைவு கூறுகிறோம், நாம் தெரிவிக்கிறோம், அறிந்தே ஆக வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக மரணம் சரீர மரணம் என்றும் ஆவிக்குரிய மரணம் என்றும் வேதம் தெளிவாக கூறுகிறது. இன்னும் சொல்ல போனால் வேதம் மட்டும்தான் சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் பற்றி தெளிவாக கூறுகிறது. இந்த மரணம் எதுவாக இருந்தாலும் சரி, சரீர மரணமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய மரணமாக இருந்தாலும் சரி, மரணம் மிகப்பெரிய வேதனைகளை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை சரீர மரணம் மனிதர்களுக்கு ஒருவேளை அதிக வேதனைகளை ஏற்படுத்தலாம், ஆனால் ஆவிக்குரிய மரணம் தேவனுக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது. இந்த மரணத்தினுடைய பயங்கரங்கள் என்ன என்பதை வேதம் அநேக நிலைகளில் விளக்குகிறது. மரண இருள் என்று சொல்லுகிறது, மரண அந்தகாரம் உள்ள தேசம் என்று சொல்லுகிறது, மரண இருளினுடைய வாசல்கள் என்று சொல்லுகிறது, மரண ஆயுதங்கள், மரண நித்திரை, பாதாள கட்டுகள், மரண கட்டுகள், மரண கண்ணிகள், மரண தூள், மரண இருளின் பள்ளத்தாக்கு,
மரண அறைகள், மரண தூதர், மரண நாள், மரண உடன்படிக்கை, மரண வழிகள், மரண ஆக்கினை, மரண இருளின் திசை என்று வேதம் கூறுகிறது. இந்த நாளின் காலை வேளையிலே இந்த மரணத்தினுடைய பயங்கரத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த கர்த்தருடைய பந்தி அல்லது இந்த ஆராதனை வேளை நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரியாள் அங்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்ததாக. அப்படி என்றால் இந்த மரணத்தில் இருந்து, இந்த மரண பயங்கரத்தில் இருந்து உங்களையும் என்னை விடுவிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை எவ்விதமாக கையாண்டார். 5 நிலைகளில் ஆண்டவர் இந்த மரணத்தை கையாளுகிறார். முதலாவது, மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இந்த மரணத்தை ருசி பார்த்தார். அநேக விதங்களில் மரணம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மட்டுமே மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ருசி பார்க்கப்பட்ட மரணம். இரண்டாவதாக, இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அதே எபிரேயர் 2:9 மரணத்தை உத்தரித்தார். ஆண்டவர் மரணத்தை உத்தரித்தார். உத்தரித்தார் என்பதற்கு சரியான பொருள், அதை முழுவதுமாக அவர் அனுபவித்தார். பாடுகள் வழியாக அவர் கடந்து போனார். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக உத்தரிக்கும் ஸ்தலம் என்றெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவர்கள் வேறு விதத்தில் அவர்கள் அதை கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரணத்தை உத்தரித்தார். மாத்திரமல்ல, எபிரேயர் 2:14 கூறுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரணத்தை அழித்தார். மூன்றாவதாக, அவர் மரணத்தை அழித்தார். மரணத்தில் இனி எனக்கு பயமில்லை என்று ஒரு பக்தன் பாடுகிறார். மரணத்தில் எனக்கு இனி பயமும் இல்லை, மரணத்தை இயேசு ஜெயித்தெழுந்தார். மரணத்தில் எனக்கு இனி பயம் இல்லை, மரணத்தை இயேசு ஜெயித்தெழுந்தார். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்தார், abolished and destroyed. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்றைக்கு நாங்களும் இந்த மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட லாசரு போல இந்த பந்தியில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த மரணத்தை ஆண்டவர் பரிகரித்தார். இந்த மரணத்தை ஆண்டவர் ருசி பார்த்தார். மரணத்தை உத்தரித்தார், மரணத்தை அழித்தார், மரணத்தை பரிகரித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நாளின் காலையில் 3 விதமான நிலைகளில் நாம் கூடுகிறோம். முதலாவது, கூடி வருதல். உங்களுடைய கூடி வருதல் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறதா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்து அப்பம் பிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து தெரிவிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? நாம் சிந்திப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் மைமைப்படுவதாக.